இயேசு என்ன சொல்றாரு? அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்க என்ன செய்வீங்க? பலனடைந்து என்னதான் இருப்பீங்க? சாட்சியா. ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புற காரியம் என்ன? சாட்சியா இருக்கும். எங்கெல்லாம் சாட்சியா இருப்பீங்க? எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம். இதை நீங்க ஜியோகிராபிக்கலா பாத்தீங்கன்னா, எருசலேம், அதை சுத்தி என்ன வருது? யூதேயா, அதை தாண்டி என்ன வருது? சமாரியா, அதை தாண்டி எங்க வருது? பூமியின் கடைசி. நம்முடைய சாட்சி முதலாவது நம்முடைய வீட்டில இருந்துதான். சாட்சி உள்ள ஜீவியம், அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். என்னுடைய சாட்சி வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும். வீட்டுல சாட்சி இல்லைன்னா ஃபெயிலியர் தான். அந்த வீட்டுல நம்முடைய சாட்சி ஆரம்பிக்கிறது, அது அப்படியே போற இடங்களெல்லாம் பரவணும். ஏன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும். என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியணும்னா என் வீட்டில் உள்ளவங்ககிட்ட கேளுங்க. முதல் சாட்சி எங்கிருந்து வரணும்? வீட்டில இருந்து தான் வரணும். சபையிலிருந்து வரணும். நம்முடைய உற்றார் உறவினத்திலிருந்து வரணும். நாம் இருக்கிற பகுதியிலிருந்து வரணும். நாம் வேலை செய்யற இடத்துல இருந்து நான் எப்படி இருக்கிறேன், நம்ம குறித்து என்ன சாட்சி சொல்றாங்க? சாட்சி ரொம்ப முக்கியம். நம்ம ஆண்டவருக்கா பெரிய பெரிய காரியங்களை செய்யலாம், ஆனா சாட்சி இல்லைன்னா கொஞ்சம் கூட பிரயோஜனமே இல்லை.